ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் வியாழக்கிழமை சன்னியஸ்த மகாலய சிரார்த்தமாகும். எதிர்வரும் 18ஆம் தேதி வியாழக்கிழமை சன்னியஸ்த மகாலய சிரார்த்தமாகும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் திருமணமாகாமல் யாராவது மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருந்தால் அவர்களுக்காக தர்ப்பணம் செய்வதாகும். இந்த சன்னியஸ்த மகாலயம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை சாஸ்தாபிட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை அன்றைய தினம் இந்த மாலைய பட்சத்திலே சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறந்த நாட்கள் பலவற்றிலே ஒன்று இந்த சந்நியஸ்த மாலய சிரார்த்தம். வருகின்ற வியாழக்கிழமை சந்நியஸ்த மாலயம் என்கின்றதாகிய இந்த சிரார்த்தம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இப்ப நாம் பொதுவாக இந்த 15 திதிகளிலும் சிரார்த்தம் செய்து கொள்ளுவோம். அவ்வாறு 15 திதிகளில் நமக்கு தர்ப்பணங்கள் செய்ய முடியாதவர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் மகாபரணியிலே, ஏகாதசியிலே, கபில சஷ்டியிலே, மத்திய அஷ்டமியிலே, சந்நியஸ்த மாலயத்திலே, சஸ்ரகத மாலயத்திலே என்று ஒவ்வொரு சிறப்பு. அதிலே இந்த சந்நியஸ்த மாலயம் என்பது வருகின்ற வியாழக்கிழமை. பொதுவாக இந்த சந்நியஸ்த மாலயம் என்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திலே இருந்து யாராவது துறவரம் பூண்டிருந்தால், திருமணமே செய்யாமல் மரணித்திருந்தால், ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றிருந்தால், சன்னியாசியாக போயிருந்தால், துறவரத்தை வேண்டி இப்ப சாமியாரா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அவ்வாறு சின்ன வயசுல இருந்து இந்த இல்லற வாழ்க்கை வேணாம் என்று சன்னியாச நிலையில இருந்து சன்னியாசியாக போயிருந்தால், துறவரம் பூண்டிருந்தால், சாமியாரா போயிருந்தால், அவர்களுக்காக வேண்டி செய்கின்ற ஒரு சிறப்பு, அவர்களை நினைத்து செய்யப்படுவதற்கு இந்த சந்நியஸ்த மாலயம் என்கின்ற இந்த வியாழக்கிழமை சந்நியஸ்த மாலய சிரார்த்தம். இப்போ அவ்வாறு நமது குடும்பத்திலே யாரும் சன்னியாசியாக போகவில்லை என்று வைத்துக் கொள்வோம். யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் சன்னியாசிகள் மறைந்திருந்தால், அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றிருந்தால், அவர்களை எண்ணி உங்களிலே அவர்களுக்கு பக்தி இருக்கிறதா இருந்தால், ஒரு சாமியார், ஒரு துறவரம் உண்டவர், ஒரு சன்னியாசி, அவர் உங்களுக்கு உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எதுவுமே இல்லை அவரை நாம் குருவாக எண்ணி இருந்தோம் என்று நினைத்தால் கூட அவர்களுக்காக இந்த சிரார்த்தம் செய்யலாமா? அது நமக்கு சிரார்த்தமா செய்ய முடியாவிட்டாலும் விரதமாயிருந்து அவர்களை எண்ணி தர்ப்பணங்கள் செய்வதற்கும் சிறந்த நாள் இந்த சந்நியஸ்த மாலயம். இவள் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. அதனால்தான் இந்த மகாலய பட்சம் கடந்த மாதம் 8ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் நாளை மறுநாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையிலே இந்த 15 திதிகளிலும் ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. மாலைய பட்சத்திலே எந்த ஒரு சுபகாரியங்களும் நாங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திர விதி. அவ்வாறு செய்தால் அதற்குரிய பலாபலன்களை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். இவற்றை அறிந்தவர்கள் தான் அந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும். மாலைய பட்சம் என்பது வருடத்திலே இந்த 15 திதிகள் பிதிர்கள் வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த காலத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, திருமண பேச்சுகள் எடுக்கப்படாது, ஜாதகம் கூட பார்க்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறது. பெண்ணினுடைய ஜாதகம், மாப்பிள்ளைய ஜாதகத்தை கூட பிதிர்காலத்திலே பிதிர்களை வழிபாடு செய்கின்ற மகாலய பட்சத்திலே பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த சந்நியஸ்த மாலயத்திலே சிரார்த்தங்களையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.